पर विश्वास न करो का पाठ देखने वाले हैं। See children, today we are going to see the lesson Do not trust an enemy. दुश्मन पर विश्वास न करो। Let's see the lesson. दुश्मन पर विश्वास न करो means do not trust an enemy. एनिमिயை नंबादींग। किसी जंगल में एक भेड़िया रहता था। அப்படினா ஒரு ஊர்ல ஒரு ஜங்கல் அப்படினா ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு உல்ஃப் இருந்துச்சு உல்ஃப்। एक दिन उसने किसी बड़े पशु का शिकार किया। அது ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா பெரிய ஒரு மானை வேட்டையாடிட்டு இருந்துச்சு। ஷிகார்னா வேட்டையாடுறது। படே பசுனா பெரிய ஹெர்பிவோரஸ் அனிமல் நம்ம சொல்றாங்க। ஸோ பசுனா நம்ம சொல்லுவோம் தெரியுமா கவு, அந்த மாதிரி படே பசு அப்படின்னா பெரிய இது வந்து மான்। ஓகே, இந்த மானை வந்து அது வந்து வேட்டையாடிட்டு இருந்துச்சு। वह उसे खा रहा था। அது இந்த உல்ஃப் அந்த மானை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு। மாஸ் खाते खाते, மாஸ் அப்படின்னா அதோட மீட் மாஸ்னா மீட்। मांस खाते खाते एक बड़ी सी हड्डी उसके गले में अटक गई। அது வந்து அதோட மீட் சாப்பிடுது। அந்த மானோட மீட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது அந்த அதோட கழுத்துல வந்து பெரிய போன் மாட்டிக்கிச்சு। அதோட வாயில பெரிய போன் மாட்டிக்கிச்சு। वह बहुत परेशान हो गया। परेशानना ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு। ஸோ உல்ஃப் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு। वह बहुत परेशान हो गया। परेशान होकर वह इधर उधर भटक रहा था। அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இங்க அங்கேன்னு சுத்திட்டு இருந்துச்சு। फिर भी वह हड्डी न निकली। அந்த போன் இருந்தாலும் அந்த போன் வந்து வெளியே வரவே இல்லை। उसी समय वहां से एक सारस जा रहा था। उसी அதே டைம்ல அங்க வந்து ஒரு பறவை போயிட்டு இருந்துச்சு, அந்த கொக்கு। சாரஸ்னா அந்த கொக்கு। ஓகே, उसी समय at that time the bird was flying। भेड़िए ने सारस से प्रार्थना की कि वह उसकी सहायता करे। இந்த உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா அந்த பேர்டை கூப்பிடுது, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு। சகாயத்தானா ஹெல்ப், சாரஸ்னா அந்த கொக்கு, பிரார்த்தனானா அது வந்து கேட்குது। ஓகே, ஸோ அந்த கொக்கு கிட்ட ஹெல்ப் கேட்குது। सारस ने जब उसकी यह दशा देखी तो उसे दया आ गई। सारस ने जब उसकी यह दशा देखी, दशाना அதோட நிலைமையை பார்த்து அதுக்கு பரிதாபமா இருந்துச்சு। அந்த கொக்குக்கு அந்த உல்ஃபோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு। उसने अपनी लंबी चोंचना அதோட பீக், வாய், அந்த பீக் இருக்குல்ல அது லம்பினா லாங்கா இருக்கிற பீக், அந்த லாங்கான பீக்கை வச்சு भेड़िए के मुंह के अंदर डालकर, भेड़िए के मुंह के अंदर அந்த உல்ஃபோட வாயில அதோட பீக்கை போட்டு उसके गले में अटकी हुई हड्डी को निकाल दिया। அதோட வாயில சிக்கிக்கிட்டு இருந்த அந்த போனை வந்து இந்த கொக்கு எடுத்து விட்டுடுச்சு। भेड़िए की जान में जान आई। உல்ஃப் அப்பாட இப்போ வந்து அந்த இது எடுத்துட்டாங்க போன்னு அப்படின்னு அப்பாடன்னு இருந்துச்சு। उसने सारस को धन्यवाद तक न दिया।
அது அந்த உல்ஃப் என்ன தேங்க்யூன்னு கூட சொல்ல மாட்டேங்குது அந்த கொக்கு கிட்ட. அதுக்கு பதிலாக பல்கி ஜப்பட்கர் உசே கானா சாஹா, அதை விட்டுட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதை தாவி அதை சாப்பிட்ருவோன்றத பார்க்குது இந்த உல்ஃப். சாரஸ் கிசி தர அப்படி ஜான் பச்சாக்கர் உட் கயா, என்ன பண்ணுதுன்னா இந்த கொக்கு கஷ்டப்பட்டு அதோட லைஃப்பை காப்பாற்றிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. சாரஸ் கிசி தர அப்படி ஜான் பச்சாக்கர் உட் கயா, அது வந்து பறந்துடுச்சு. यह सच है, दुश्मन पर कभी भरोसा नहीं करना चाहिए. இது உண்மைதான், எப்பவுமே வந்து எனிமியை நம்பவே கூடாது. ஸோ இந்த லெசனோட கதையை நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம், அப்படியே ஒரு கதை மாதிரியே பார்ப்போம். இங்கே பாருங்க, துஷ்மனி கா பாவ் மன் மே ரக்னா உச்சித் நஹி ஹே. துஷ்மனி கா பாவ் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களே எதிரியாக பார்க்கக்கூடாது. ஆனால் துஷ்மனி கோ ஆசானி சே ஹி தூர் கியா ஜா சக்தா ஹே. நம்ம வந்து எப்போவுமே யாரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது, ஆனால் எதிரியை கூட நம்ம மன்னிக்கலாம். ஆனாலும் என்னன்னா परंतु फिर भी हमें सदा सतर्क रहना चाहिए. எப்போவுமே நம்ம வந்து உஷாரா இருக்கணும் எனிமி கிட்ட மட்டும். ஓகேவா? அதுதான் இந்த லெசனோட மாரல். ஸோ லெட்ஸ் see the story. இது வந்து அனிமேஷன் வச்சு நம்ம வந்து ஸ்டோரியை பார்ப்போம். மாஜி ரீட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஓகே, மாஜி வந்து ஹிந்தியில் அப்படியே ரீட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். पाठ प्रवेश. दुश्मनी का भाव मन में रखना उचित नहीं है. दुश्मनी को आसानी से ही दूर किया जा सकता है, परंतु फिर भी हमें सदा सतर्क रहना चाहिए. किसी जंगल में एक भेड़िया रहता था. एक दिन उसने किसी बड़े पशु का शिकार किया. वह उसे खा रहा था. मांस खाते खाते एक बड़ी सी हड्डी उसके गले में अटक गई. वह बहुत परेशान हो गया. परेशान होकर वह इधर उधर भटक रहा था. फिर भी वह हड्डी न निकली. उसी समय वहां से एक सारस जा रहा था. भेड़िए ने सारस से प्रार्थना की कि वह उसकी सहायता करे. सारस ने जब उसकी यह दशा देखी तो वह उसे दया आ गया. उसने अपनी लंबी चोंच भेड़िए के मुंह के अंदर डालकर उसके गले में अटकी हुई हड्डी को निकाल दिया. भेड़िए की जान में जान आई. उसने सारस को धन्यवाद तक न दिया, बल्कि झपट कर उसे खाना चाहा. सारस किसी तरह अपने जान बचाकर उड़ गया. यह सच है, दुश्मनी पर कभी भरोसा नहीं करना चाहिए. दुश्मन पर कभी भरोसा नहीं करना चाहिए. நீங்க இந்த லெசன் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ மீனிங் பார்ப்போம். ஓகே, நவ் லெட்ஸ் see the meaning. शब्दार्थ. भेड़िया, भेड़िया ना उल्फ. मांस मीट. அட்டக்னா அப்படின்னா ஃபன்ஸ்னா, டு கெட் ட்ராப்டு, அதை வாயில் மாட்டிக்குது இல்லை, அதுதான் அட்டக்னா ஃபன்ஸ்னா. சாரஸ்னா கிரேன், கொக்கு, கிரேன். சகாயத்தானா ஹெல்ப். மாஜி சொன்ன தெரியுமா, சகாயத்தா ஹெல்ப். தன்யவாத், தன்யவாத்னா தேங்க்ஸ். ஜான் சுடானா டு எஸ்கேப், அது அப்படியே எஸ்கேப் ஆயிடுது. शिकार करना मीन्स टू हंट. हड्डी, हड्डीना बोन. परेशान मीन्स टू गेट टेंस्ड, agitated. प्रार्थना, प्रार्थना रिक्वेस्ट. இந்த லெசன்ல பிரார்த்தனாவோட மீனிங் வந்து ரிக்வெஸ்ட். இட்ஸ் that wolf is requesting the bird to help him. चोंच, चोंचना बीक, அதோட வாய், அந்த கொக்கோட வாய். झपट, झपटना அப்படியே குதிக்கிறது, பவுன்ஸ். அட்டாக் பண்றதுக்கு குதிப்பாங்க தெரியுமா, அதான் பவுன்ஸ். दुश्मन, दुश्मनना enemy. Hope you enjoyed the lesson, you understood the lesson and the meanings.
Thank you, children.